பிரைஸ் த லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பிரசங்கி எழுதின புஸ்தகத்தில் ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இந்த வார்த்தையை போலவே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எத்தனையோ முயற்சி செய்து அதுக்குரிய பிரதிபலனை பார்க்க முடியலையா? என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் எவ்வளவோ உண்மையாக ஓடுறேன், ரொம்ப மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக வேலை செய்து கொஞ்சம் கூட அதோடைய பலனை நான் பார்க்கவே முடியல. நான் பிரயாசப்பட்ட பலன் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இல்லையே. என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரயாசப்பட்டு என் மகனுக்கு நல்ல ஒரு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் அதனுடைய பலனை அவங்களுடைய குடும்பத்தில் நான் பார்க்க முடியல, என்னுடைய குடும்பத்தில் நான் பார்க்க முடியல. அது எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன். அதுக்குரிய பலனை என் குடும்பத்தில் பார்க்க முடியல, காணலை. எத்தனையோ வகையில் நான் முயற்சி செய்தும் அதுக்குரிய பலனை உங்களால் பார்க்க முடியலையா? அதுக்குரிய பதில் வேத வசனம் சொல்லுகிறது. பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமேன். இன்றைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு வேதம் தெளிவாக பதில் சொல்லுகிறது. அவருடைய அனுக்கிரகம் இன்றைக்கு கேட்கலாம். ஆண்டவரே, உங்கள் உதவி தேவை, உங்கள் அனுக்கிரகம் தேவை. நிச்சயமாய் அவருடைய பலனை அனுபவிப்போம். காட் பிளஸ் யூ.